ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடித்தூளான பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது ரிஃபைண்ட் ஆயில் தான். இது சேர்த்து நல்லா தண்ணி தலைன்னு கொதிக்கணும். கொதிக்கும்போது இதோட 2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச அரிசி, பச்சரிசி 1 கிலோ வாங்கி அப்படியே மிஷினில் கொடுத்தா அரைச்சி எடுத்து வைக்கிறது. ஸோ இது வீட்டில் அரைச்சது. இது சேர்த்து இதோட நல்லா கிண்டிக்கணும். கிண்டி அந்த மாவு நல்லா இதோட மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடணும். அப்போ அந்த ஆவியில் இது நல்லா புழுங்கி மாவு சூப்பராக செட் ஆகும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிக்கணும். இதுதான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். அது மட்டும் உட்காந்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீதியெல்லாம் ஈஸி தான். நான் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த உருட்டி வச்ச உருண்டை இருக்கு இல்லையா, அதை உருண்டை எந்த ஷேப்லனாலும் உருட்டிக்கலாம். அதை நான் ஒரு பாதி உருண்டை மட்டும் இதோடு சேர்த்துக்கிறேன். மீதி பாதி பிளேட்டில் இருக்குது. அந்த சைட் கேப்பில் சைட் பை ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 2 கப்பு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். நல்லா இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா. இது மீடியம் இனிப்பாக இருந்தது. நான் 1.5 கப்பு வெல்லம், பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். சாதா வெல்லம்னா 2 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கணும். இது பாகு பதம்னா பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு கரைச்சா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பாதி போட்டது வெந்துருச்சு, மேலே வர ஆரம்பிச்சிருச்சு உருண்டெல்லாம். அதனால் மீதி பாதியை நான் இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரே டைமில் போட்டால் என்ன ஆகும்னா அப்படியே க்ளம்ஸி ஆயிரும். இந்த 2வது பேட்சும் வெந்துருச்சு. நல்லா ஒரு உருண்டை எடுத்து அமுக்கி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு கரைச்சி வச்ச வெல்லத்தை இதோடு சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதோட ஒரு 3/4 கப் தேங்காய் பால், திக்கான அரை முடி தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சு சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட துருவின தேங்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.